தேர்ந்தெடுத்துட்டோம். அதே மாதிரி 10 கட்டளைகள் அது கடைசியாக அவங்க சொன்னார், அது பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, பிடிக்கல எங்கேயோ அது யூஸ் பண்ணணும் பண்ணிக்கலாங்க. அதுவும் பெரிய இதாக நம்ம வாழ்க்கையில் கருதுறேன். அதுபோக இவர் சரவணன் சாரும் இவர் ஜீவமணி சாரும் அது வெவ்வேறு குணத்தில் சொன்னது வித்தியாசமாக இருந்துச்சு. நிறைய எக்ஸாம்பிளோட தாட்டுக்கு திங்கிங்க்கு என்னென்ன டிஃபரன்ஸு, அதை எப்படி அப்ளை பண்ணலாம், அது எப்படி கற்றுக்கணும், அது அவர் முக்கியமாக சொன்னது தானாக தானாக போயிடும், அது எப்படி எழுதிட்டு போகிறது அப்படிங்கிற சொன்னது ரொம்ப புரிதலாக இருந்துச்சு. பட் அந்த புரிதல் எப்படிங்கிறத வாழ்க்கையில் அப்ளை பண்ணிட்டு நம்ம முன்னேறது தான் நம்மளோட பாக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. கோவில் அன்னூர்லேருந்து வரேன். யூடியூப்ல ஒரு சில காலமாக வீடியோ பார்த்துருக்கேன். தெரிஞ்ச நபர் ஒருத்தர் அண்ணா ஒருத்தர் அவர் சொல்லியாக முகாம் பண்ணிருக்கேன். இவ்வளோ நாளாக அகத்துக்குள்ளேயே நான் போராடிட்டே இருக்கேன். யூடியூப்ல பார்த்து கூட அகத்துக்குள்ளேயே போராடிட்டே தான் இருந்தேன். இப்பவும் அப்பப்போ அகத்துக்குள்ளேயே போராடுறேன். எனக்கு தெரிஞ்சதையும் டக்குனு வெளியே வந்துடுறேன். அதனால யூடியூப்பை பார்க்குறவங்களால ஒரு தடவையாவது முகாமுக்கு வந்து அட்டன் பண்ணி பார்க்குறது ஒரு தனி ஃபீலாக இருக்கு. அதனால இப்போ நான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹேமலதா. நான் மேட்டுப்பாளையத்துலேருந்து வரேன். நான் மனசுனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன். அதை எப்படி வெளியே சொல்றதே தெரியாத அளவுக்கு இருந்தது. என்னால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அது என்னோட பிரச்சனையில வாட்டிட்டு தெரிய வந்துச்சு. அதுதான் சீக்கிரமாக வெளியே வந்துடுறேன். புத்தியோட நம்பிக்கையோடு சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஜீவன் எல்லாம் சொல்லியிருப்பாரு. நம்ம இதோட முடிக்கிறது இல்லை. நீங்க எல்லாருமே நம்மளுடைய பகவத் கிருஷ்ணனுடைய சக நண்பர்களாக உறவுகளாக மாறிட்டீங்க. அதனால உங்ககிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன, உங்களுக்கு இன்னும் நடை இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால எல்லாமே வெளியில மாறுமா? புரிதல் ஏற்பட்டதுனால புறத்தில் எல்லாம் மாறிவிடுமா? ஒன்று கூட மாறும். அதாவது அப்படியே தான்